0 to 1 million சீரீஸ்ல இன்னைக்கு டே 5. ஸோ நீங்க ஆன்லைன் கோர்ஸ் கிரியேட் பண்ணி இன்கம் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ எப்படி ஒரு ஆன்லைன் கோர்ஸ் கிரியேட் பண்ணி இன்கம் எடுக்கணுங்கிறதா இந்த ஜெர்னி. ஸோ டே 1லேருந்து பார்க்காதன்னு ஸோ டே 1லேருந்து பார்த்துட்டே வாங்க. ஸோ தட் நீங்க ஆன்லைன் கோர்ஸ் கிரியேட் பண்ணி அதாவது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நாலேஜாக இருக்கட்டும், இல்லை ஸ்கில்ஸாக இருக்கட்டும், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாமே எப்படி மானிட்டைஸ் பண்ணும் உங்களுக்கு. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு எடிட்டிங் ஸ்கில்ஸ் இருக்குன்னா எப்படி வந்து மானிட்டைஸ் பண்ணணும், எப்படி வந்து ஒரு கோர்ஸாக கிரியேட் பண்ணணும், உங்களுக்கு ஒரு கான்டென்ட் கிரியேஷன் தெரியும்னா எப்படி ஒரு கோர்ஸாக கிரியேட் பண்ணணும். ஸோ அதுலேருந்து எப்படி இன்கம் எடுக்கணுங்கிறதா இந்த ஜெர்னி. ஸோ டே 1லேருந்து பார்க்காதவங்க ஸோ டே 1லேருந்து பார்த்துட்டே வாங்க. அது ஃபார்ம் ஃபில் பண்ணாதாங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி என்னோட சப்போர்ட்ஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணாங்க அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் நான் காமிக்கிறேன். ஸோ டே 5ல நீங்க என்ன லேர்ன் பண்ண போறீங்கன்னா, நம்மளுடைய காமிச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு வெப்சைட்டுக்கு ஸ்பீடு வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ டே 4ல ஸோ வெப்சைட்டோட ஸ்பீடு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வெப்சைட் ஸ்பீடு வந்து உங்களுடைய ரெவன்யூ வந்து கன்சிஸ்டன்சியான இன்கம் அப்படிங்கிற விஷயம் வந்து கொடுக்கும். அட் தி சேம் டைம் வந்து பவுன்ஸ் ரேட் அப்படிங்கிற விஷயம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எப்போ உங்களோட பவுன்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போதான் உங்களோட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் டே 5 வந்து கம்ப்ளீட்டாக வந்து சீக்ரெட். ஸோ ஒரு கன்வர்ஷன் எப்போ வந்து எப்போ நடக்கும், அதுக்கு என்னென்ன சீக்ரெட்ஸ் ஃபாலோ பண்ணணும்னா அந்த 10 சீக்ரெட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் மேஜராக 9 சீக்ரெட்ஸ் தான் வந்து கன்சிஸ்டன்சியான இன்கம் அப்படிங்கிற விஷயம் வந்து கொடுக்கும். அது கன்வர்ஷன் உங்களோட ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் அப்படிங்கிற விஷயம் எப்போ கன்வர்ஷன் ஆகும்னா இந்த 9 பேட்டர்ன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நம்மளுடைய சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கூட ஒரு வெப்சைட்ங்கிறது இருக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த வெப்சைட்ல ஹெட்லைன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஹெட்லைன்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் நான் காமிக்கிறேன். ஏன்னா உங்களோட ஹெட்லைன்ஸ் தான் வந்து உங்களோட வேல்யூஸ் அப்படிங்கிற விஷயம் 80% ஆஃப் த வேல்யூ வந்து இன்க்ரீஸ் அப்படிங்கிற விஷயம் கொடுக்கும். ஸோ அந்த 80% ஆஃப் த வேல்யூ தான் உங்களோட கன்வர்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பேட்டர்ன். அந்த ஹெட்லைன்ஸ் தான் மேஜராக ரோல் பிளே பண்ணும். ஓகே, ஸோ அதுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ் நான் காமிக்கேன். என்னோட வெப்சைட் இது கம்ப்ளீட்டாக லீட்ஸாக இருக்கட்டும், இல்லை சேல்ஸாக இருக்கட்டும், எந்த பேட்டர்ன்ஸ் நீங்கள் ஒரு லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணாலும் சரி, இல்லை ஃபனல்ஸ் கிரியேட் பண்ணாலும் சரி, ஸோ ஹெட்லைன்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணும். ஸோ நீங்கள் என்ன ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆன்லைன் கோர்ஸ் வந்து ஒரு ஃபிட்னஸ் ரிலேட்டட் ஒரு ஆன்லைன் கோர்ஸ் கொடுக்குறீங்கன்னா அந்த ஃபிட்னஸ் ரிலேட்டட் ஹெட்லைன்ஸ் என்ன வேணும். ஸோ அந்த ஹெட்லைன்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ ஹுக்குன்னு சொல்லுவோம். ஸோ ஹுக் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இந்த இது பார்க்கணும், லேர்ன் ஹவு டு கிரியேட் ஆன்லைன் கோர்ஸ் இன் நெக்ஸ்ட் 90 days, 90 நாளில் வந்து நெக்ஸ்ட் 1 lakh எப்படி இன்கம் எடுக்கணுங்கிறது நான் தமிழ்லையும் மென்ஷன் பண்ணிருக்கேன், இங்கிலீஷ்லையும் மென்ஷன் பண்ணிருக்கேன். பிகாஸ் என்னுடைய ஆடியன்ஸ் வந்து ஆன்லைன் கோர்ஸ் யாரெல்லாம் கிரியேட் பண்ண பார்க்குறாங்களோ அதுக்கேற்ற லீட்ஸ் வந்து எனக்கு வந்து கொடுக்கும். ஸோ லீட்ஸை தாண்டி வந்து வீடியோஸும் நான் ஆட் பண்ணிருக்கேன். ஏன்னா இந்த வீடியோஸும் ரொம்ப 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 பெரிய இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணும். ஏன்னா ஹெட்லைன்ஸ் தான் வந்து கஸ்டமர்ஸ் உங்களோட வெப்சைட்ல வந்தோடனே டைரக்டா ஹெட்லைன்ஸ்ல தான் வந்து ஜம்ப் பண்றாங்க. ஹெட்லைன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பாக்குறாங்க. கரெக்டா இப்போ நான் உங்களுக்கு இமேஜ் இது காமிச்சப்போ லேண்டிங் பேஜ் காமிக்கிறப்போ வந்து ஹெட்லைன்ஸ் தான் உங்களுக்கு கண்ணுக்கு பட்டிருக்கும். கரெக்டா, அகைன் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். ஸோ இது இன்னொரு லேண்டிங் பேஜ். ஸோ இந்த லேண்டிங் பேஜ் இது பார்த்தீங்கன்னா 3 சீக்ரெட் டு கிரியேட் ஆன்லைன் கோச்சிங் இன் ஜஸ்ட் 30 days யூசிங் ChatGPT வித்வுட் ஷோவிங் யுவர் ஃபேஸ். ஸோ இப்போ இந்த ஹெட்லைன்ஸ் வந்து எப்படி இருக்கு, எந்த ChatGPT-யை பேஸ் பண்ணி ஃபேஸ் காட்டாம எப்படி வந்து ஆன்லைன் கோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். அதுக்கு 3 சீக்ரெட்ஸ் தான் அப்படிங்கிற விஷயம் வந்து பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதுதான் பேட்டர்ன்ஸ். ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹெட்லைன்ஸ் வந்து எப்பவுமே ஹுக் அப்படிங்கிற விஷயம் கிரியேட் பண்ணும். அட் தி சேம் டைம் வந்து சப் ஹெட்லைன்ஸும் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்க, ஃபார் டீச்சர்ஸ், ஃபார் லெக்சர்ஸ், ஃபார் ட்ரெயினர்ஸ். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஹெட்லைன்ஸ் அந்த மாதிரி ஆடியன்ஸை பேஸ் பண்ணி நான் சப் ஹெட்லைன்ஸ் கிரியேட் பண்ணுறப்போ எனக்கு லீடாகவும் கன்வெர்ட் ஆகும், அட் தி சேம் டைம் வந்து சேல்ஸாகவும் கன்வெர்ட் ஆகும். ஸோ இது ஹெட்லைன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட வெப்சைட்ல ஹெட்லைன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும், வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணுங்க ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அப்படின்னா அகைன் நான் ஒரு வீடியோ நான் போடுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஸோ தட் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அது இல்லாமல் குரூப்ல ஜாயின் பண்ணாங்க, வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணாங்க, ஃபார்ம் ஃபில் பண்ணி குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. நான் செகண்ட் இது வீடியோ. ஸோ வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட வீடியோஸ் தான் நீங்க என்ன வீடியோஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இதுல ஒரு வீடியோ நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ இதுலயும் வீடியோ கொடுத்துருக்கேன், அது சேம் டைம் வந்து இதுல ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோஸ் வந்து எதுக்காக நம்ம ரோல் பிளே பண்ணோம் அப்படின்னா வீடியோஸ் தான் மேஜரா 90% ஆஃப் த கன்வர்ஷன்ஸ் வந்து ஹை ரேட்டடாக வந்து கொடுக்கும். ஸோ உங்களோட என்கேஜ்மெண்ட் ரேப்போஸ் வந்து கன்வர்ஷன்ஸ்ங்கிறது மாற்றும். ஸோ இதர் லீடாக இருக்கட்டும் இல்லை வந்து சேல்ஸாக இருக்கட்டும். உங்களுக்கு லீட்ஸ் வேணும்னா மார்க்கெட்டிங் ஃபனல்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். சேல்ஸ் வேணும்னா சேல்ஸுடைய ஃபனல்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ லீட் கேம்பெயின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ஹெட்லைன்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ண அட் சேம் டைம் வீடியோஸும் ஆட் பண்ணுறது பெஸ்ட். ஓகே, ஸோ ஜென்ரலாக அது நம்ம ரேண்டமாக கிரியேட் பண்ணாமல் என்னோட ரிலேட்டட்க்கு இது இந்த டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் வேற இருக்கு பாருங்க, இந்த டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் வேற இருக்கு பாருங்க, புரியுதா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீடியோஸுங்கிறது இருந்தால் பெஸ்ட். ஓகே, ஏன்னா வீடியோஸ் தான் 90% ஆஃப் த கன்வர்ஷன்ஸ் வந்து என்கேஜ்மெண்ட்ஸ் வந்து ரேப்போ வந்து பில்ட் பண்ணும். ஓகே, தென் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் வந்து கால் டு ஆக்ஷன். ஸோ கால் டு ஆக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் ஒரு ஜென்ரலாக ஒரு விஷயம் நீங்கள் லீடாக எடுக்கணும் இல்லை சேல்ஸ் எடுக்கணும் அப்படின்னா கஸ்டமர்ஸ் ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னா கால் டு ஆக்ஷனை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒன்று எக்ஸாம்பிள்ஸ் நான் காமிக்கிறேன். ஸோ கால் டு ஆக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா
book now, learn more, buy now, subscribe, download, register now, free training, free workshop, register for 199, 1999. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கால் டு ஆக்ஷன் என்னன்னா ஜாயின் ஃப்ரீ ட்ரைனிங். ஸோ யாரெல்லாம் இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள வராங்களோ அவங்க வந்து ஃப்ரீ ட்ரைனிங் அப்படிங்கிற விஷயம் லேர்ன் பண்ணுவாங்க. அதே சேம் டைம் இந்த இடத்துல கால் டு ஆக்ஷன் வேற இருக்குப்பா. ஸோ ஜாயின் ஃப்ரீ ட்ரைனிங் தமிழ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்குப்பா. ஜாயின் ஃப்ரீ ட்ரைனிங் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் ஃப்ரீ ட்ரைனிங் அப்படிங்கிற விஷயம் பட்டன்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன் இல்லையா, டிஃப்ரெண்ட் பட்டன்ஸ். ஸோ ஸ்டார்ட் யுவர் ஜர்னி அப்படிங்கிற விஷயம் கொடுத்துருக்கேன். ஸோ மாதிரி டிஃப்ரெண்ட் கால் டு ஆக்ஷன்ஸ் நீங்கள் வந்து கொடுக்கலாம். பட் எனக்கு கேட்டிங்கன்னா ஒரு சிமிலர் கைண்ட் ஆஃப் கால் டு ஆக்ஷன் கொடுக்கறது பெஸ்ட். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் புக் now, லேர்ன் மோர், ஃப்ரீ ட்ரைனிங், ஜாயின் ரெஜிஸ்டர் now, இந்த மாதிரி வந்து கால் டு ஆக்ஷன்ங்கிறது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். இதுக்கு பேர் வந்து பட்டன்ஸ், அந்த கால் டு ஆக்ஷன் சொல்லலாம். தென் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் இருக்கு. நீங்கள் உங்களோட வெப்சைட்ல MTNUT அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்கு. MTNUT ஃபார்முலா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், ஒரு ஜென்ரலாக வந்து மணி மேக் மணி நீச்சில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா மணி ரிலேட்டட்ல ஹெட்லைன்ஸில் ஒர்க் அவுட் பண்ணணும். ஃபிட்னஸ் ரிலேட்டட் கொடுத்தீங்கன்னா ஃபிட்னஸ் ரிலேட்டட்ல ஹெட்லைன்ஸ்ங்கிறது இருக்கணும். இதுதான் பேட்டர்ன். ஓகே, தென் செகண்ட் T ஸ்டாண்ட் ஃபார் டைம். ஸோ டைம் ரிலேட்டட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்ல வந்து பண்ண ஒரு டைம் ரன்னிங் போது பாருங்க. ஸோ இந்த டைம் போடுதா. ஸோ இது இப்போ ஸ்டாப் ஆயிருக்கு, நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இதில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹோல்ட். ஓகே, ஸோ இப்போ ஸ்டாப் ஆயிடுச்சு. நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணுறப்போ உங்களுக்கு டைமர் அப்படிங்கிற ஷோ ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஓடுதா. ஸோ 11 மினிட்ஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. ஸோ 11 மினிட்ஸ்ல வந்து பண்ணால் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் எண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து பண்ணால் நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு பேர் டைமர். ஸோ இந்த டைமர் பேட்டர்ன்ஸும் வந்து பண்ணால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் அகைன் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் இந்த சைட்டுக்கு. ஸோ இதில் 00 இருக்கு. இப்போ வந்து பண்ணால் டைமர் ஓடு தான் பார்ப்போம். எஸ், 15 மினிட்ஸ். 15 மினிட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணால் ஓடுது. ஸோ இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணல, எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணீங்க என்னோட வெப்சைட் ஸ்பீட் வந்து பண்ணால் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஓப்பன் ஆச்சு. நான் அகைன் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஓப்பன் ஆச்சு. பார்த்தீங்களா. நான் இதுக்கு முன்னாடி டே 4ல் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணேன், உங்களோட வெப்சைட் ஸ்பீட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட வெப்சைட் ஸ்பீட் ரொம்ப அதிகமாக இருக்கணும். ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களோட லீட்ஸாக இருக்கட்டும், சேல்ஸாக இருக்கட்டும், இந்த கன்வர்ஷன்ங்கிறது ஆகாது. ஸோ ஒரு செகண்டுக்கும் கீழே என்னோட வெப்சைட் வந்து ஓப்பன் ஆச்சு. அகைன் நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். அவ்வளோதான், ஓப்பன் ஆச்சு. சிம்பிள் கான்செப்ட். ஸோ வெப்சைட் வந்து ஒரு செகண்ட் அப்படிங்கிற விஷயம் இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னா ஓன் போர்ட்டல். வேர்ட் ப்ரெஸ் நான் யூஸ் பண்ணல, ஓன் போர்ட்டலில் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ அது டே 4 பார்க்காதவங்க டே 4 பாருங்க. நான் ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், டைம் கன்சம்ஷன். ஸோ டைம் அப்படிங்கிற விஷயம் பேஸ் பண்ணி நீங்கள் பணம் கொடுக்கலாம். ஸோ 15 மினிட்ஸ்ல ரிஜிஸ்ட்ரேஷன் எண்ட் ஆக போகுது, 10 மினிட்ஸ்ல எண்ட் ஆக போகுது அப்படிங்கிற விஷயம் டைமர் செட் பண்ணலாம். தென் N ஸ்டாண்ட் ஃபார் நீடு. ஸோ கஸ்டமர்ஸ்க்கு என்ன நீட் இருக்கு அப்படிங்கிற விஷயம் ஃபர்ஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட நீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக் மணி. ஸோ மேக் மணியை பொறுத்த வரைக்கும் 1 lakh அப்படிங்கிற விஷயம் நான் வந்து இதில் மென்ஷன் பண்ணிருக்கேன். நீடு அப்படிங்கிற விஷயம், மணி அப்படிங்கிற விஷயம் நீடு இருக்கு. ஸோ இந்த நீடை பேஸ் பண்ணி வந்து பண்ணால் வந்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ஃபிட்னஸ் கொடுக்குறீங்கன்னா வெயிட் லாஸ் இல்லை வெயிட் கெயின் அப்படிங்கிற விஷயம் நீடு இருக்கும். ஓகே, நீடு. தென் U ஸ்டாண்ட் ஃபார் அர்ஜென்சி. அர்ஜென்சி அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அர்ஜென்சியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த இடத்துல நான் போட்டுருக்கேன் பாருங்க, சண்டே 8 PM. ஸோ இதுவும் ஒரு அர்ஜென்சி. அட் சேம் டைம் டைமர் நான் கொடுத்துருக்கேன். இந்த டைமரும் ஒரு அர்ஜென்சி. ஓகே, ஸோ அர்ஜென்சி அப்படிங்கிற விஷயம் கொடுக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் T ஸ்டாண்ட் ஃபார் ட்ரஸ்ட். ஸோ ட்ரஸ்ட் அப்படிங்கிற விஷயம் உங்களோட வெப்சைட்ல கம்ப்ளீட் பேட்டர்ன்ஸ் இது பண்ணால் எல்லாமே டீடைல்ஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் லேர்ன் 6 சீக்ரெட் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிற விஷயம் நான் கொடுத்தேன். என்னென்ன விஷயம் லேர்ன் பண்ண போறாங்க, சிம்பிள் கான்செப்ட். ஓகே, தென் ஹவு ஹேவ் எனி ஆஃப் தீஸ் சேலஞ்சஸ், யாராச்சும் இந்த ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற விஷயம் வந்து பண்ண இதில் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ இது எல்லாமே தான் வந்து பண்ண ஒரு ட்ரஸ்ட் அப்படிங்கிற விஷயம் பில்ட் ஆகும். அட் தி சேம் டைம் கிளைண்ட்ஸோடைய ஃபீட்பேக்ஸ். ஸோ கிளைண்ட்ஸோடைய ஃபீட்பேக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட் தி சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டெஸ்டிமோனியல்ஸும் ப்ரூஃபும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் நான் இமேஜஸாகவும் ஆட் பண்ணியிருக்கேன், வீடியோஸாகவும் ஆட் பண்ணிருக்கேன். யாரெல்லாம் வீடியோ பார்க்கணும் வீடியோ பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அட் சேம் டைம் இந்த சைட்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டிங் பேஜ்லையும் நான் வந்து ஸ்க்ரால் பண்ணுறேன், என்ன விஷயம் லேர்ன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் கொடுத்துருக்கேன். அட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டெஸ்டிமோனியல்ஸ் நான் கொடுத்துருக்கேன், ப்ரூஃபும் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இது எல்லாமே தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் அப்படிங்கிற விஷயம் பில்ட் ஆகும். அது சேம் டைம் வந்து பண்ணால் நான் யார் அப்படிங்கிற விஷயம் கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட இன்ட்ரோடக்ஷன். ஸோ நம்மளோட சொன்ன மாதிரி SSLC நான் ஃபெயில் கம்ப்ளீட்டாக வந்து பண்ண இது வரைக்கும் பே பண்ண டிகிரி கிடையாது. ஸோ இந்த வரைக்கும் நான் 6 times இது பண்ண ஃபெயில் ஆயிருக்கேன். 2010 ஃபெயில் ஆயிருக்கேன், 2018 நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிற விஷயம், ஆன்லைன் அப்படிங்கிற விஷயம் கம்ப்ளீட் வாக் த்ரூ நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் பேட்டர்ன்ஸ். ஸோ இந்த ஆங்கிளில் தான் அது பண்ணால் நீங்கள் கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து நீங்கள் உங்களோட லேண்டிங் பேஜ்லையும் கொடுக்கணும். ஓகே, தென் அதுக்கப்புறம் சோஷியல் ப்ரூஃப். நான் சொன்ன மாதிரி சோஷியல் ப்ரூஃப் அப்படிங்கிற விஷயம் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ கஸ்டமர்ஸோடைய ஃபீட்பேக்ஸ், டெஸ்டிமோனியல், சக்ஸஸ் ஸ்டோரி, ரிவ்யூஸுங்கிறது தான் கம்ப்ளீட் சோஷியல் ப்ரூஃப். ஓகே, தென் 6th வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பெனிஃபிட்ஸ்.
நான் சொன்ன மாதிரி அந்த பெனிஃபிட்ஸ் என்னென்ன விஷயம் லேர்ன் பண்ண போறாங்க, அந்த ப்ராடக்ட் பத்தின விஷயங்கள், சர்வீஸ் பத்தின விஷயங்கள், லேர்னிங் என்னென்ன விஷயம் லேர்ன் பண்ண போறாங்க, தான் பெனிஃபிட்ஸ். ஓகே, தென் 7th வந்து பண்ண அர்ஜென்சி. நான் சொன்ன மாதிரி டைமரை பேஸ் பண்ணி நீங்க வந்து பண்ண கொடுக்கணும். சண்டே வரைக்கும் தான் ரெஜிஸ்ட்ரேஷன், இல்லை 15 மினிட்ஸ் மட்டும் தான் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ். இது எல்லாமே தான் பேட்டர்ன்ஸ். ஓகே, தென் 8th. ஸோ 8th வந்து பண்ண ஸ்கேர்சிட்டி. ஸோ ஸ்கேர்சிட்டி வந்து பண்ண குவான்டிட்டியை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இந்த அர்ஜென்சி வந்து பண்ண டைமரை பேஸ் பண்ணியிருக்கும். ஸ்கேர்சிட்டி வந்து பண்ண குவான்டிட்டி. ஸோ குவான்டிட்டி அப்படின்னா டுடே மட்டும் தான் இந்த ஆஃபர், இல்லை ஒன்லி ஃபார் 2 மெம்பர்ஸ் மட்டும் தான் ஆஃபர் அப்படிங்கிற விஷயம் ஸ்கேர்சிட்டிங்கிறது கிரியேட் பண்ணும். ஓகே, இந்த 9th வந்து பண்ண கிவ் போனஸ். ஸோ போனஸ் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த போனஸ் பேட்டர்ன் வந்து பண்ணால் நீங்கள் ஒரு ஃப்ரீ ஒர்க் ஷாப் கொடுக்கலாம், இல்லை ஃப்ரீ கோர்ஸ் கொடுக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இல்லை டெம்ப்ளேட்ஸ் இருந்தால் டெம்ப்ளேட்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நான் இதில் மென்ஷன் பண்ணல, பட் இருந்தாலும் வந்து பண்ணால் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீ கோர்ஸ் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் யுவர் போனஸ் அப்படிங்கிற விஷயம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கிஃப்ட் நம்பர் 1, போனஸ் நம்பர் 1 வீக்லி மீட்டப்ஸ் கால்ஸ். அது வேல்யூ வந்து ஃப்ரீயாக நான் கொடுக்குறேன். கிஃப்ட் நம்பர் 2 மெண்டர் ஹேக்கத்தான்ஸ். அது வேல்யூ வந்து பண்ண 2 நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படிங்கிற விஷயம் நான் வந்து போனஸ் அப்படிங்கிற விஷயம் ஆட் பண்ணிருக்கேன் இல்லையா. ஸோ இதுதான் கிவ் போனஸ். ஸோ போனஸ் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் வந்து கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே தான் ஒரு அத்தென்டிசிட்டி அப்படிங்கிற விஷயம் கிரியேட் ஆகும். நீங்கள் வந்து ஓகே, நீங்கள் ஆன்லைனில் வந்து பண்ணால் லெஜிட், நீங்கள் உண்மையாக தான் கரெக்டாக பண்ணுறீங்கன்றதான் வரும். ஸோ இந்த மாதிரி கன்வர்ஷன் வந்தால சொன்னால் நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு லீட்ஸ் வந்து பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 2 lakhs plus லீட்ஸ் வந்து கன்வெர்ட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து பண்ணால் இன்ட்ரெஸ்டாக இருக்கேன், அதாவது கிளைண்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் இன்ட்ரெஸ்டாக இருக்கேன், நான் ட்ரைனிங் அட்டன் பண்ணுறேன் அப்படிங்கிறதும் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களோட நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி எனக்கு லீடாக கன்வெர்ட் ஆனவங்க வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 2 lakhs இந்த லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸில், லாக்டவுன்ல இருந்து இன்னி வரைக்கும். ஸோ 2 lakhs plus லீட்ஸ். ஸோ இந்த 2 lakhs plus லீட்ஸ் தான் எனக்கு ரெவன்யூ அப்படிங்கிற விஷயம் கொடுத்துருக்கு. ஸோ இது எல்லாமே தான் பேட்டர்ன்ஸ். ஸோ ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் இந்த கன்வர்ஷன்ஸ் பேட்டர்ன்ஸ் இதுதான் சீக்ரெட். இந்த சீக்ரெட் அப்படிங்கிற விஷயம் இதை நீங்கள் பேட்டர்ன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ரெவன்யூங்கிறது வரவே வராது, லீட்ஸுங்கிறது கன்வெர்ட் ஆகுது. தென் 10th வந்து பண்ணால் டே 6ல் நம்ம என்ன லேர்ன் பண்ணணும். ஸோ டே 6ல் என்ன லேர்ன் பண்ண போகிறோம், டபுள் யுவர் ரெவன்யூ வித் திஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ உங்களோட ரெவன்யூ டபுள் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா உங்களோட ரெவன்யூ டபுளே ஆகாது. ஸோ ஜென்ரலாக அந்த மாதிரி ஒரே இதில் தான் போயிட்டே இருக்கும். ஸோ உங்களோட ரெவன்யூ டபுள் ஆக்கணும், எவ்ரி மந்த்தாக இருக்கட்டும், எவ்ரி வீக்காக இருக்கட்டும், இல்லை எவ்ரி டேயாக இருக்கட்டும். ஸோ எவ்ரி ரெவன்யூஸ் வந்து நீங்கள் டபுள் ஆக்கணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி, நான் சொல்லப்படுற ஸ்ட்ராட்டஜி டே நம்பர் 6ல் மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது சேம் டைம் என்னோட சப்போர்ட், என்னோட டீம் சப்போர்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாங்க, வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே ஃபார்ம் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். உங்களோட நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கொடுங்க. ஸோ என்னோட டீம் வந்து பண்ணால் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க, அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. ஓகே, ஸோ மறக்காமல் வந்து பண்ணால் கம்ப்ளீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்க.